வணக்கம். இப்போ குரூப் 2 மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் தேசிய மாநில கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இல்லை, மாநில கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முதல்வன் ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். நான் முதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது நான் முதல்வன். அந்த ஸ்கீம்ஸை வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கேட்குறாங்க, நம்ம எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நான் முதல்வன் திட்டம், இப்போ இது எப்போ லான்ச் பண்ணாங்க? ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் 2 லைன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? லான்ச் மார்ச் 1, 2022. பிராக்கெட்ல வேணா கொடுத்துக்கலாம். பிராக்கெட்ல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக அந்த பிராக்கெட்ல வேணா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எய்ம்? இங்க எய்ம்ங்கிறத இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒரு பாயிண்டா சொல்லணும். டு ப்ரொவைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், யூத்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லலாம். டு ப்ரொவைட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் கேரியர் கைடன்ஸ். ஓகேங்களா? நிறைய எழுதாம அதை எப்படி நம்ம ஷார்ட்டா எழுதலாம் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தோன்னா வேர்ல்டு யூத் ஸ்கில் டே ஜூன் 15. இப்போ யூத் ஸ்கில் டே, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி ஏதாவது செலிப்ரேஷன் டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு கொடுத்துக்கலாம். அப்போ வேர்ல்டு யூத் ஸ்கில் டே ஜூலை 15. அதுக்கப்புறம் எய்ம், இந்த ஸ்கீமோட எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற பத்தி ஒரு 2 பாயிண்ட். டு ப்ரொவைட் 10 lakh youths every year. to improve 10 lakh youths every year education, knowledge, thought, skills and dedicate to the nation. ஓகேவா? ஒரு யங்ஸ்டர்ஸை, ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன், ஸ்கில்ஸு, தாட்ஸு, நாலேஜ் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள நேஷனுக்கு டெடிகேட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம், இந்த ஸ்கீமோட எய்ம். இதையே ஷார்ட்டா எழுதுனாலும் எழுதலாம். டு இம்ப்ரூவ் 10 lakh youths every year to provide to improve education, knowledge, thoughts, skills and dedicate to the nation அப்படிங்கிறது எழுதலாம். அதுக்கப்புறம் இதுல என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த ஸ்கீம்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், அகாடமிக் கைடன்ஸ் ப்ரொவைடட் டு டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ். அகாடமிக் கைடன்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதே அகாடமிக் கைடன்ஸ்னா சப்போர்ட்டிங் போட்டா அது கீழே எழுதலாம். ஓகேவா? அகாடமிக் கைடன்ஸ் சப்போர்ட்டிங் போட்டுக்கலாம். அது கீழே வந்து ப்ரொவைடட் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எழுதலாம். அப்புறம் கைடிங் வேர், வாட், ஹவு டு ஸ்டடி, எங்க போய் படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எவ்வாறு படிக்கிறது அப்படிங்கிறத பத்திலாம் கைடிங் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எம்பசைசிங் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன், பாரம்பரியம் இதை பத்தியெல்லாம் எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றது. எம்பசைசிங் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பத்தி சொல்றாங்க. அப்புறம் கோடிங் அண்ட் டீகோடிங் பிரசன்ட் டெக்னாலஜி. ஓகேவா? இது கொடுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். கோடிங் அண்ட் டீகோடிங் ஆஃப் பிரசன்ட் டெக்னாலஜி அதை பத்தி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், அப்புறம் இன்டர்வியூ பேனல் பத்தி கொடுக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் அப்புறம் இன்டர்வியூ பேனல் பத்தி கொடுக்கலாம். அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதை பத்தி சொல்லலாம். பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்லலாம். அப்புறம் ஐடென்டிஃபைங் டேலண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தனக்குள்ள தனித்துவமான டேலண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற பத்தி சொல்லலாம். அதாவது ஐடென்டிஃபைங் டேலண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்லலாம். அப்புறம் செப்பரேட் கரிக்குலம் ஆஃபர்டு கிளாஸஸ் 9th to 12th. அப்ப 9th ல இருந்து 12th வரைக்கும், 9th, 10th, 11th, 12th இதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் கரிக்குலம் பத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லலாம். அடுத்து மென்டரிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ்டு, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணலாம், மென்டரிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி. இது எல்லாமே இதோட ஃபெசிலிட்டிஸ், இந்த ஸ்கீமோட நான் முதல்வன் ஸ்கீமோட ஃபெசிலிட்டிஸ் பத்தி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஒரு 12 மார்க் எப்படி பிரசன்டேஷன் பண்றது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதே 15 மார்க் கேட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ். இந்த ஸ்கீம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் பியூரோ இன் எவரி ஸ்கூலுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் பியூரோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ட்ரைனிங் ஆஃப் காலேஜஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு, அதுல ட்ரைனிங் எப்படி எல்லாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் மானிட்டர்டு பை சீஃப் மினிஸ்டர்ஸ், எவ்ரி ப்ரோக்ராம் இல்லை எவ்ரி ஸ்டெப்ஸ் should be monitored by chief ministers அப்படிங்கிறது சொல்லலாம். அப்புறம் implemented at district லெவல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா கலெக்டர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த நான் முதல்வன் போர்ட்டல், இந்த ஸ்கீமுக்காக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன போர்ட்டல் அப்படின்னா அதே அப்படி எல்லாமே ஸ்மால்ல நான் முதல்வன் .tnschools.gov.in இதான் நான் முதல்வன் அப்படிங்கிற போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்கலாம்.
அதான் இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் ஹையர் எஜுகேஷன் இந்த போர்ட்டல்ல இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் ஹையர் எஜுகேஷன். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் காலேஜ் அசோசியேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் காலேஜ் அசோசியேஷன். அப்புறம் ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷன் லோன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ 15 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் தான், இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். நான் 12 மார்க் கேட்டிருக்கேன், 12 மார்க்குக்கு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து நேஷனல் யூத் டே எப்போ கொண்டாடுறாங்க? ஜனவரி 12 கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? பர்த்டே ஆஃப் சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க. பர்த்டே சுவாமி விவேகானந்தோட பர்த்டே அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லலாம். இதுல அடிஷனலா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் யூத் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபெஸ்டிவல் பத்தி சொல்லலாம். அதாவது மாநில அளவிலான யூத் திறன் வளர்ப்பு, இளைஞர் திறன் வளர்ப்பு டெவலப்மெண்ட் திருவிழா, மேம்பாட்டு திருவிழா அப்படிங்கிற பத்தி சொல்லலாம். இதுல எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டக்டட் ஆன் May 25, 2022. எப்போ கண்டக்ட் பண்ணாங்க? அட் சென்னையில் கண்டக்ட் பண்ணாங்க. சென்னையை அடுத்த பாயிண்டா கூட எழுதலாம், கண்டக்டட் அட் சென்னை அப்படி கூட எழுதலாம், டேட்டு சென்னை. அப்புறம் டு சர்வ், எதுக்காக இது கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது, டு சர்வ் எ பிரிட்ஜ் பிட்வீன் யூத் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். யூத்துக்கும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு இடையே பாலமாக செயல்பட ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கப்பட்டது. லான்ச்ட் இன் 388 பஞ்சாயத். அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது முக்கியமான கண்டென்ட். இது எல்லாமே கீவேர்ட்ஸ்ல இருக்கும். இதுக்கு எவ்வளவு காஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. 194 crores வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கனைஸ்ட் இன் அசோசியேஷன் வித் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி அவங்களாம் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுல கன்க்ளூஷன் ஒரு லாஸ்ட் 2 லைன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எய்ம்ஸ் இன் $1 trillion economy by 2030, develop 2 million youths in Tamil Nadu by 2026. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தெரிஞ்சே எழுதலாம், இல்லைனா வே ஃபார்வர்டு என்ன கன்க்ளூஷன் அப்படிங்கிறத ஒரு 2 லைன்ல எழுதலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு 12 மார்க்குக்கு நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 12 மார்க்கில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சப்ஹெட்டிங்லாம் எப்படி கொடுத்துருக்கேன், சப்ஹெட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது, லைன்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு கரெக்டான அலைன்மெண்ட்ல கொடுத்துருக்குனா அப்படிங்கிறது பாருங்க. இப்படிதான் ஒரு 12 மார்க்ல ப்ரெசன்டேஷன் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல. இது மாதிரி நம்ம அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பார்க்கலாம். இப்போ ஒரு 12 மார்க்ல எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், இதே கொஸ்டினை 15 மார்க்ல கேட்குறாங்க அப்படின்னா சப்ஹெட்டிங் இதே தான், அதுல என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை நிறைய சப்ஹெட்டிங் 2-3 சப்ஹெட்டிங் சேர்த்து ஒரு 250 பேஜ் 2.5 பேஜ்ல எழுதலாம். ஓகேங்களா? 2.5 பேஜ்ல எழுதலாம் ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ.